சங்கிலியோட தொல்லை பெரிய தொல்லையா போச்சுங்க. கூலிய 1க்கு 2 கூட்டி தரேன்னு கூட சொல்லி பாத்துட்டாங்க. அந்த ஊர்க்காரங்கள ஒன்னா சேர்ந்துக்கிட்டு காத்துமேட்ல இறங்க மாட்டேன்னு அடம் பிடிக்கிறாங்க. எப்படிடா வருவானுங்க? அந்த பண்ணையார் தான் அத்தனை பேருக்கும் படி அளக்குறான்ல. நீ ஒண்ணு செய், சிறுவலூருக்கு போய் அங்க இருந்து ஆளுங்களை கூட்டிட்டு வா. அவங்கள கூட போய் கூப்பிட்டாங்க. அவங்களும் மறந்துட்டு வந்தாங்க. இடையில சங்கிலி வெள்ளாங்கோயில அவங்கள மடக்கி கைய கால வெட்டி போடுவோம்னு சொன்னாங்க. அதனாலதான் பயந்து திரும்பி போயிட்டாங்க. ஓஹோ, வெள்ளாங்கோயில்காரங்களுக்கு அவ்வளவு திமிரா போச்சா? இருக்கட்டும், அந்த ஊரையே கூண்டோட கைலாசம் அனுப்புறதுக்கு கூடிய சீக்கிரம் ஏற்பாடு பண்றேன். என்னடே, இந்த மாதிரி வேலைக்குள்ள இவனை எதுக்குடா கூட்டிட்டு வரீங்க? சும்மா கிணத்தை விளையாட்ட 9 கத்திக்கிட்டே இருப்பான், ஒரு காரியத்துக்கு ஆக மாட்டான். அட அப்படி இல்லப்பா, பண்ணையாரோ சங்கிலியோ ஆகலன்னா கைய கால வெட்டுனா வெட்டிட்டு போயிடலாம்ல. அதை விட்டுட்டு ஊர் கிணத்துல பாலிடால ஊத்த சொன்னா அதுல என்ன பண்ண? நமக்கு எதுக்குடா வீண் பல்லாப்பு? மைனரேட்டு கை நீட்டு காசை வாங்கிட்டான். பால்டால கிணத்துல ஊத்துறானா ஊத்திட்டு போயிட வேண்டியதானே. தின்னுங்கடா. தின்னு எங்கிட்ட தான் இருக்கு, கிளம்புங்க. சும்மா வள வளன்னு பேசுறதுல ஒரு அர்த்தமும் இல்லைங்க. மூத்திரத்துல மீன் பிடிக்கிறதுனா அது என்ன நடக்கிற காரியங்களா? அப்படின்னு சொல்லிட முடியாது டீ கடை. செருப்பு கடிச்சு செத்தவனும் இருக்கான், பாம்பு கடிச்சு புழைச்சவனும் இருக்கான். ஏதோ ஹீரோட்டானுக்கு ஒரு ஆசை, அவன் முயற்சி பண்ற பண்ணட்டுமே, அதையே நம்ம எடுப்பானே. என்னடா என்னடா இப்படி ஓடியார என்ன? வீட்டை வச்சவங்க 6-7 பேர் அங்க இருக்காங்களா? தடியங்களா? என்ன பெட்டியா? ஓஹோ, டின்னா? டின்னுல இருக்க சாராயத்தை குடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஓஹோ, டின்னுல இருக்கிற சாராயத்தை குடிச்சிட்டு கிணத்து மேட்ல படுத்துட்டாங்க. மீச வச்ச 5 ஆளுகளா? அடே, இவர் என்ன சொல்றான்னு புரியுதா? புரியலீங்களே. அட பைத்தியக்காரா, இது புரியாம நீ எங்க பொழைக்க போற? அதாவது சாராய வியாபாரிங்க கிணத்தை சுத்திலும் டின்னுகளை புதைச்சு வச்சிருக்காங்களா? அத போலீஸ்ல புடிச்சு கொடுக்கலாமா வேண்டாமான்னு கேக்குறாரு. என்ன பண்ண அப்படித்தானுங்களே? அப்ப நீங்க சொல்றது இல்லீங்களாமா? இவன் எதையோ கண்டு பயந்து ஓடியாந்துருக்காங்க. அந்த ஓட்டம் ஓடியாந்துருக்க மாட்டான். வேற விளங்க மாட்டாங்க. கிணத்துல ஊத்துறா. என்ன விட்டாதீங்க.
தூக்கத்துல யாரு என்ன கூட ஏயா நீ எந்த ஊருக்கார நீ பாட்டுல வந்து சின்ன குடுன்னு சின்ன பண்ணை அதிகாரம் பண்றிய என்னது சத்தமா பேசாத. எங்க ஊரு எங்க கடைக்கு முன்னாடி நின்னுட்டு நான் லவ்ஸ் பண்ணுவேன் அதை கேட்க நீ யாரு மரியாதை டின்ன கூட. ஏ இறப்பா இப்ப டின்ன குடுக்கலன்னா நீ என்ன கொலை பண்ணுவேன். கொலை பண்ணுவேன் அட என் அழகுகளா ஏண்டா ஆறுகிட்ட வந்து என்ன பேச்சு பேசுற அள்ளி முடிஞ்சவன்னு நினைக்கிறிய நீ என்ன பண்ண அந்த டின்ன இப்படி வைங்க அவன் தொற்றுவானான்னு பாக்குற இப்படி வைங்க என்ன பண்ண நான் இருக்கும் போது அந்த டின்ன அவன் தொட்டுப்புட்டு ஒரு எட்டி நவந்துருவானா இப்படி வைங்க சொன்னா கேளுங்க என்ன பண்ண நான் இருக்கும்போது உங்களுக்கு என்ன பயம் கொண்டாங்க ஏய் எங்க தொட பாக்கலாம் எடுத்துற நீ பாக்குறேன் நெசமாலுமே நீ ஆம்பளையா இருந்தீனா இந்த டின்ன நீ தூக்கிறோம் ஏய் எல்லியாயி பொதுவா சொல்றேன் செவிடு பிஞ்சு போவோம் தொட பாக்கலாம் எடுத்துட்டியா என்ன ஓடிடுவியா நெசமாலுமே கேக்குற ஓடிடுவியா எங்க ஓடு பாக்கலாம் போயிட்டு போற விடுங்க நல்லா அடையாளம் பாத்துக்கிட்டீங்களே நாளைக்கு பஞ்சாயத்துல 10 பேரை வச்சு விநாயகம் கோயில அவனை கட்டி வச்சுட்டு இன்னும் நம்ம வாங்கி போடலாம் விடுங்க உங்களுக்கு கொஞ்சம் கலப்பா இருந்தா இப்படி படுங்களேன் நீங்க பெரிய இடம் இப்படி வசமான இது இங்க வந்து ஆறுகிட்ட சின்ன பண்ண அதானே எப்படி ஓரமா கொண்டு போய் திண்ணையில படுக்க வைங்க ஒரு 7 பொம்பளைகளையும் நான் ஆம்பளைகளையும் கூட்டிட்டு வாங்க நான் கிணத்து பக்கமா போறேன் அத்தனை பேரையும் புறப்பட்டு ஒடியார சொல்லுங்க சங்கிலி என்னப்பா இதெல்லாம் கிணத்துல பால்டால கலந்து ஊரையே நாசமாக்க பார்த்தா மைனர் நல்ல வேளை சின்ன பண்ண சரியான நேரத்துல தகவல் கொடுத்தாரு. சங்கிலி சாதியில நீ சின்னவனா இருந்தாலும் இப்ப இந்த ஊருக்கே நீ சாமி ஆயிட்டப்பா. நீ செஞ்ச உதவிக்கு உனக்கு நாங்க என்ன கைமாறு செய்தாலும் கட்டுப்படி ஆகாதப்பா, கட்டுப்படி ஆகாது. நிஜமா எனக்கு ரொம்ப நாளா ஒரே ஒரு ஆசைங்க. ஊர்க்காரங்கள்லாம் ஒன்னா சேர்ந்திருக்கீங்க, அதை நிறைவேற்றி தர்றதா எனக்கு வார்த்தை கொடுப்பீங்களா? சொல்லுப்பா சங்கிலி, நீ இந்த ஊரையே காப்பாத்திருக்கியே, நீ எது கேட்டாலும் நாங்க செய்யறோம்.
இத்தனை உயிரை காப்பாற்றியாப்பா சொல்லு செங்கிலி, எதா இருந்தாலும் இப்பவே நிறைவேற்றி வைக்கிறேன். நாளையில இருந்து என் சாதிக்காரங்களை டீ கடையில உங்களோட சரிசமமா உட்கார வச்சு உங்க டம்ளர்லயே டீ கொடுக்கணும். செய்வீங்களா எஜமா? செய்யறேன் சங்கிலி, கட்டாயமா செய்யறேன் சங்கிலி. இனிமே இந்த ஊர்ல ஜாதிங்கிற பிரச்சனையே இருக்காரப்பா. ஏனாயா வாங்குற பால் 10 பத்தாம இருக்குது. பொழுதாரத்துக்கு மட்டும் உங்ககிட்ட இருந்து ஒரு 6 லிட்டர் பால் கிடைக்குமா? நம்மளதாங்க எல்லாம் வத்தி போச்சு. வேற மாடு வாங்க சொல்லி வீட்டுக்காரங்க சொன்னா ஜவாப் சொல்லி இருக்கிறான். ஏன் நேரம் சரியில்லை. யோ டீ கடை, இந்த பாரு ஊமையம் போற அவனை கொஞ்சம் கூப்பிடியா, கொஞ்ச நேரம் தமாஷா பொழுதையாவது போக்கலாம். அவனை கூப்பிடப்படாதப்பா, அவனை கூப்பிட்டா இருப்பான். அடா அதுக்கு தாயா சித்த கூப்பிடியா? யோ நம்மள வச்சுட்டு நீங்க ஏதாவது பேசி எம்பளை படம் மண்ண போட்டாதீங்கப்பா. நான் வரேன். அடா அவன் கிடக்குறான் வேடிப்பைய, நீ சித்த கூப்பிடியா? போயிடுவான்ல. வாங்க சின்ன பண்ணு, கொஞ்ச நேரம் உட்கார்ந்து பேசிட்டு இருக்கலாம். வாங்க வாங்க வாங்க, நிதானமா வாங்க. வாங்க உட்காருங்க உட்காருங்க. சுண்டா போடப்பா தொடச்சுக்கிட்டேன். ஒரு பீடி போடுறது. அடே சாப்பிட்டாச்சுங்களா? அடேங்கப்பா கருவாட்டு குழம்பு. ஆமா வீட்டுக்கு முன்னாடி ஒரே கூட்டமா இருந்துச்சு, என்ன அது? ஆமா அங்க வீட்டுக்கு முன்னாடி ரோட்ல ஒரே கூட்டமா இருந்துச்சு, என்னன்னு? ஆமா ஆமா ஆமா. உயரமா மீச வச்சு ஒரு ஆளு, இந்த மாதிரி ஒரு பொண்ணு. சரி கார் வந்துருச்சா? அடே குதிரை வண்டி வந்திருக்கு. யானை வந்திருக்குப்பா. கழுதை வந்திருக்கு. உங்க 3 பேத்துக்கும் அறிவே இல்ல. இந்த மாமா சைக்கிள்ல வந்தாங்கன்னு சொல்றாரு. அது சரி, அது புத்திசாலிதான். அப்புறம் என்ன ஆச்சு? 2 பேரும் சைக்கிள்ல வந்தாங்க. ஏத்தாப்புல எருமை மாடு வந்துச்சா? நாய் வந்திருக்குப்பா. ஆடு வந்திருக்கு, ஆடு. ஐயோ. அடடே, உட்காருங்க. ஏச்சா நீங்க சின்ன பண்ணியாச்சா, நாங்க அப்படிலாம் கிண்டல் பண்ணுவோமா? குழந்தையோட அப்பன் பேரு உனக்கு தெரியுமா? டாக்டர் அம்மாவுக்காவது குழந்தையோட அப்பன் பேரு தெரியுமா? அது சரி, அது தெரியாட்டி போகுது. இனிமே ஓம் பேரையே சொல்ல சொல்லு. சும்மா சொல்லக்கூடாது, ஜோடி குட்டியோடவே கிடைச்சிருக்கு. வேண்டிய ஆணிக்காய் செருப்புலாம் போட்டு சாமிக்கு நேட்டிகரம் பண்ணி இருக்கிறானப்பா. கங்காரோட குட்டி எந்த நேரமும் தொத்திக்கிட்டு தெரியற மாதிரி இந்த பிள்ளை இவனை தொத்திக்கிட்டாலே தெரியுது. என்ன பண்ணீங்க?